ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்முருகா ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோஸ்ட் ஸ்டோரி. என் ஸ்டோரியோட டாபிக் என்னது? த கோஸ்ட் ட்ரெயின். ஒரு இடத்துல பைப்பூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. பைப்பூர் ஸ்டேஷனில் எப்போவுமே பாதி ராத்திரியில் ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஷனில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு கலவரமாக ஆகிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாருமே கதவை மூடிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது, அதுக்குள்ளே எல்லாருமே சீக்கிரம் கதவு மூடிக்கோங்கன்னு. அது வரும்போது யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா யாருமே உயிரோடவே இருக்க முடியாதுன்னுவார். அந்த ட்ரெயினும் வந்துடுச்சு. அந்த ட்ரெயின் எந்த ஊர்லேருந்து வருது, எங்கே போகுதுன்னே தெரில. இந்த மாதிரி இந்த ஊரில் நிறைய வாட்டி ஆகினே இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் இருந்து வந்த பயணிகள்லாம் ட்ரெயினை விட்டு வெளியே வந்த உடனே எல்லாருமே மாயமாக மறைஞ்சிடுவாங்க. இது வரைக்கும் அவங்க மாயமாக மறைஞ்சி யார் எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ட்ரெயினும் தானாகவே போய்கினே இருக்கும். இதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி ட்ரெயின் வரும்போது டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர் ஜன்னல் மூட ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்தார். மூட விடாமல் தடுத்தார். அட, ஏன்பா தம்பி, ஏன்பா ஜன்னலை மூடுறேன்னுவார். அவர் சொல்லுவார், இந்த ஊருக்கு எந்த ட்ரெயின் முதல்ல வருமோ அதுக்கு டிக்கெட் கொடுப்பான்னு சொல்லுவார், காசு கொடுத்து. அதுக்கு டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர் சொல்லுவார், உங்களுக்கு சாகிறதுக்கு ஆசை இருக்குதா? இப்போ ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின் எங்கேயும் போகாதுன்னுவார். அது போனதுக்கப்புறமா 4 மணி நேரம் கழித்து ஒரு ட்ரெயின் வரும். இங்கே பாருப்பா, என்னால் 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். ப்ளீஸ் டிக்கெட் கொடுப்பான்னுவார். அதுக்கு டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர், நீ சொன்ன கேட்க மாட்டேன், சரி காசை கொடுன்னுவார். டிக்கெட்டை கொடுப்பாரு. அவரும் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுவார். அப்புறம் டீ கடைக்கு போயிட்டு, தம்பி ஒரு டீ கிடைக்குமான்னு கேட்பார் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. உனக்கு டீ இல்லை, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு டீ கடைக்காரர் சொன்னார். அதுக்கு வாங்குறவர் சொல்கிறாரு, என்னது இப்போ வர ட்ரெயினில் நான் ஏறி போகணுமேன்னுவார். அதுக்கு கடைக்காரரு, இந்த ட்ரெயினில் யாருமே போக மாட்டாங்கப்பான்னு சொல்லுவார். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் எங்கேயாச்சும் ஓடி போய் தப்பிச்சிடுன்னுவார். போ போ போ, முதல்ல இந்த இடத்த நீ காலி பண்ணுன்னு சொல்லுவார். இந்த ட்ரெயினும் வந்துடுச்சு. அவர் சொல்லுவார், என்ன இந்த ட்ரெயின்லேருந்து ஹாரன் சவுண்ட் அடிக்குது, அந்த டிக்கெட்காரர் சொன்னது பொய்யான்னு சொல்லுவார். போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லுவார். வர பயணிகள்கிட்ட இருந்து கேட்டு பார்க்கலான்னு சொல்லுவார். இந்த ஆளுங்களாம் எங்கே போனாங்கன்னு ஆச்சரியமாக பார்ப்பாரு. இந்த ட்ரெயின் வேறு கிளம்பிடுச்சே, நான் போக வேண்டிய ஸ்டேஷன் வேறு அடுத்த ஊர் தான்னுவார். அதனால இந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனுக்கு போகும்னு நினைக்கிறேன்னு போவார். அதுக்கு டீ கடைக்காரர் சொல்லுவார், நீ எங்கே போய்கின்னு இருக்கிற, சாவை தேடி போறியான்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், இங்கே பாருங்க தம்பி, நான் அடுத்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு சொல்லுவார். அவர் ட்ரெயின்குள்ளே போன உடனே சொல்லுவார், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்களே, அப்போ இந்த ட்ரெயினில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க போலன்னு சொல்லுவார். அப்படின்னா இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்னு சொல்லுவார். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பயணிகள் கேட்பாரு, நீ எங்களை கொல்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்பாரு. இன்னொருத்தர் கேட்பாரு, இல்லைன்னா எங்களை உயிரோடு எரிக்க வந்திருக்கியான்னு கேட்பாரு. இன்னொருத்தர் சொல்லுவார், உன்னால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் கடவுள் எங்கள் கூட இருக்கிறாரு, நாங்கள் சாக மாட்டோம்னு சொல்லுவார். நீ தான் சாக போகிற, நீ தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே உள்ள இருக்கிற 3 பேருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் டீ கடைக்காரர் சொல்லுவார், பாவம் இவன் செத்துட்டான், என்னது நான் ஆல்ரெடி தொண்டைக்கிலேயே கத்துனேன், போகாத போகாதேன்னு. டிக்கெட்காரர் சொல்லுவார், நான் டிக்கெட் கொடுக்காம இருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதேன்னு சொல்லுவார். நான் டிக்கெட் மாஸ்டர் மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன்னு போலீஸ் சொன்னார். இந்த ட்ரெயின் வர ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் 8வது சாவுன்னு சொன்னார். அதனால இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பதில் சொல்லியே ஆகணும்னு போலீஸ் சொன்னார். ஏன்னா அவர் க்ரீன் சிக்னல் காமிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெயின் கிளம்பி போகுதுன்னு சொன்னார். இது எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுது, அப்புறம் இந்த ட்ரெயின்லேருந்து வர ஆளுங்கள்லாம் யார், அப்புறம் இல்லாமல் இறங்கி போகிற கொஞ்சம் தூரத்துலேயே மறைஞ்சு போயிடுறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும், நானும் உங்களை மாதிரி பயந்து போய் ஆஃபீஸ் ரூமில் போய் கதவு சாத்திக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு போலீஸ், தேவையில்லாமல் போய் சொல்லாதீங்கன்னாரு. நீங்கள் எப்போ வந்து க்ரீன் சிக்னல் காமிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ட்ரெயின் போகுது, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கன்னாரு. இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், நான் ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றதை மறந்துடாதீங்கன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார். மொத்த ஸ்டேஷனுக்கும் நான் தான் ஓனர். நீங்கள் என் மேலே பழி போடுறதுனால உங்களை ஊரை விட்டே மாற்ற முடியும், புரியுதா? கொஞ்சம் வாங்க, இங்கே வந்து பாருங்கன்னாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், என்னது இது எப்படிப்பா நடக்குது, இதெல்லாம் நானா பண்ணுறேன், ஆனால் எனக்கே தெரியல. இதை பார்த்ததுக்கப்புறம் யாருக்குமே ஒன்றுமே புரியலை. ஊருக்காரங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு சாமியாரை கூட்டின்னு வந்தார். அவர்கிட்ட அந்த மர்ம கதையை சொல்லி சிசிடிவியில் பதிவானதெல்லாம் காமிச்சார். அதுக்கு சாமியார் சொன்னார், இது கண்டிப்பாக பூதங்களோட வேலையாக தான் இருக்கும்னாரு.
பூதங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் உடம்புக்குள்ளே பூந்து பச்சை கொடியை காமிக்க வைக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி அந்த ட்ரெயின் வரட்டும், நானே இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறேன்னாரு. எப்பவும் போல் பாதி ராத்திரி ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டாங்க. சாமியார் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அந்த மர்ம ட்ரெயின் வந்துச்சு. அதுலேருந்து பயணிகள் இறங்குறத சாமியார் பார்த்தாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுமையாக நடந்து வந்து பச்சை கொடியை காமிச்சாரு. ட்ரெயின் கிளம்பும்போது மறைஞ்சிருந்த சாமியார் ஓடி வந்து ட்ரெயினில் ஏறிட்டார். அந்த உள்ளக்கிற 3 பேருமே திருப்பி அந்த 3 கேள்வி கேட்டாங்க. அவர் ஒரு மந்திர பவுடரை ஊதினார். அப்புறம் சாமியார் கீழே விழுந்துட்டார். சாமியார் சொன்னார் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இவங்கெல்லாம் பக்தர்கள்னாரு. இவங்கெல்லாம் இந்த ஸ்டேஷனை தள்ளி ஆஷாப்பூரில் கோவிலை கட்டுறதுக்காக போய்கின்னு இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறதுக்கு. ஆனால் எதிரிகள் ட்ரெயினோட சேர்த்து எரிச்சிட்டாங்க இவங்க எல்லாரையும். அதனால யார் ட்ரெயினில் ஏறினாலும் எதிரிகளாகவே நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எரிக்க தான் வந்திருக்காங்கன்னு சொன்னார் சாமியார். அதனால தான் அவங்க கொன்னுடுறாங்க. போலீஸ் சொன்னார், இதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக தீர்வு இருக்குன்னு. இல்லை, எல்லாருமே செத்துக்கினே இருக்க வேண்டியது தானான்னாரு. அந்த கோவில் மாதிரியே இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு கட்டிட்டு போங்க, அப்போ தான் அவங்களாம் அடங்குவாங்கன்னு சொன்னார். அப்புறம் ட்ரெயின் கிளம்பும்போது நான் எப்படி சொல்கிறேனோ அதெல்லாம் நடந்துக்கோங்கன்னு சொன்னார். சாமியார் சொன்னதை அவங்க அப்படியே செஞ்சாங்க. ட்ரெயின் பிளாட்ஃபார்மை நெருங்கி வந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க திருப்பி பயத்தில் நடுங்குனாங்க. டீ கடைக்காரர் சொன்னார், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னாரு. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர், ஷூ நீ சாமியார் சொன்னதை மறந்துட்டியான்னு சொல்லுவார், நம்ம முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொன்னார். ஸ்டேஷன் மாஸ்டர் பேய்கிட்ட போய், இந்தாங்கப்பா பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். நம்ம நினச்ச மாதிரி கோவில் கட்டியாச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவார். அதுக்கு பேய் சொல்லுவாங்க, எங்களுடைய கனவு நினைவாயிடுச்சு, நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கோவில் வந்துடுச்சுன்னுவாங்க. இனிமேல் நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பைப்பூர் ஸ்டேஷனில் எல்லாமே நல்ல விதமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.